இவர் ஒரு ரிட்டையர்டு போலீஸ்மேன். எல்லாரும் காசி ராமேஸ்வரம்னு யாத்திரை போறாங்க. நாமளும் போலாமான்னு அவரோட ஒய்ஃப் கேட்குறாங்க. ஆனால் இவர் கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை. சரி, பூரிக்கு என்ன மசாலா வேணும்னு கேட்டா அதுக்கு மட்டும் பதில் சொல்றாரு. வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆச்சுன்னு சொல்லி ரிப்பேருக்கு ஆள் வர சொல்றாங்க. இல்லைனா புது வாஷிங் மிஷின் வாங்கித்தாங்கன்னு சொல்றாங்க. சரி, ரிப்பேர் பண்ண ஆள் வர சொல்றேன்னு சொல்றாரு. ரேஷன் கடைக்கு போறேன்னு சொன்னவர் ரொம்ப நேரம் ஆகியும் வீட்டுக்கு திரும்பவே இல்லை. கால் பண்ணா போனை வீட்லயே வச்சுட்டு போயிட்டாரு. ரேஷன் கடைக்கு கால் பண்ணா வரவே இல்லைன்னு சொல்றாங்க. அப்புறம் தான் விஷயம் தெரியுது, அவர் இறந்து போயிட்டாருன்னு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒருத்தர் வந்து அவங்கள கார்ல ஒரு ஓல்டேஜ் ஹோமுக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க இவங்களுக்குன்னு ஒரு தனி ரூம் தராங்க. அந்த ரூம்ல இவங்க சேர்ந்து இருக்க பெயிண்டிங் இருக்கு. அதோட ஒரு லெட்டரும் இருக்கு. ஆக்சுவலி இவருக்கு பிரெயின் டியூமர்னு டாக்டர் சொல்லியிருப்பாங்க. அதனால அவர் பேர்ல போட்ட எஃப்டி பென்ஷன் காசு எல்லாம் அவரோட ஒய்ஃப் பேர்ல மாத்திட்டாரு. அது மட்டும் இல்ல, ஒரு ஓல்டேஜ் ஹோம்ல இவங்களுக்கு அட்மிஷன் போட்டு வச்சுட்டாரு. இருக்கிறப்ப அவர் எதுவுமே பெருசா செய்யலன்னு இவங்க அவர்கிட்ட கோச்சிக்காத நாளே இல்ல. ஆனா இறந்ததுக்கு அப்புறம் இவங்க சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக அவர் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காரு. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அழறாங்க. வெளியில வந்து பார்த்தா இவங்கள மாதிரியே நிறைய பேர் அந்த ஓல்டேஜ் ஹோம்ல இருக்காங்க. அவங்களோட சேர்ந்து ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணி இப்போ அவங்களோட ஜாலியா இருக்காங்க. இந்த சண்டை போட்டாலும் தான் போனதுக்கு அப்புறம் மனைவி ரொம்ப சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக பார்த்து பார்த்து செய்யற புருஷன் கிடைக்கிறதெல்லாம் ஒரு வரங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க.